அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்ஸ்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் भक्त्या च योग नृसिंह गुरुं श्रयामि. लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्. यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुश मुनिं प्रणतोस्मि नित्यम्. நம்ம திருவாய்மொழி சந்த அன்வயிச்சுன்னு வரோம். 2:10 இப்போ நம்மளுக்கு அதோட சேர்ந்து என்னெல்லாம் முடியறதோ நம்ம அர்த்தங்களையும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். கிரந்தத்துக்கான அர்த்தங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒரு அவதாரிக்கை மாதிரி முடிஞ்சிருக்கு. அடுத்தது 1:10 உயர்வர உயர்நலம் பதிகத்தோட சாராம்சத்தை பார்க்கணும். பகவத் விஷயம் சாராம்சமா அனுபவிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 1-2 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி சிலது நம்ம எளிய விளக்குவரை நம்ம சுவாமி ஸ்ரீ உவே சாரதி தோதாத்ரி சுவாமி எழுதினது வச்சுட்டுதான் நம்ம படிச்சுன்னு வரோம். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சாங்கன் சுவாமியோட கிரந்தத்தை வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அடியனோட 2-3 ஆச்சாரியர்களுக்கு அடியன் பல்லாண்டு சேவிச்சுக்க விரும்புறேன். ஒண்ணு நம்ம சாரதி தோதாத்ரி சுவாமி, இன்னொன்னு ஸ்ரீ உவே பரவஸ்து வரதராஜன் சுவாமி. அவருடைய பகவத் விஷய காலக்ஷேபம் இன்னுமே அன்வயிச்சுட்டு இருக்கேன் அடியன் ரொம்ப ஸ்லோவா. அதுல இருந்தும் இந்த 2 சுவாமிகள் சாதிச்சதுல இருந்தும் அடியனுக்கு ஸ்ரீ கோமட்டம் மாதவாச்சாரியா சுவாமி சாதிச்சதும் இவ 3 பேரோட ரெக்கார்டிங் திருப்பி அடியன் நேத்து கேட்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. உயர்வர உயர்நலம் பதிகம் மட்டும் இதுவே 2-3 பார்ட்டா ஓடுறது. அடியன் என்ன நினைச்சேன்னா அதுல இருந்து ஒரு சில அடியன் வந்த புத்திக்கு எட்டினா ஒரு 10-15 பாயிண்ட்ஸ், சிம்பிள் பாயிண்ட்ஸ், டிட் பிட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிட் பிட்ஸ் அனுபவிச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது நம்ம அவதாரி உயர்வர உயர்நலம் பதிகம் கிரந்தத்தை அப்படியே வாசிக்கும் போது மேபி நம்மளுக்கு கொஞ்சம் சரளமா வரலாம், தெரியல. அதனால இந்த 3 ஆச்சாரியர்களுக்கும் இன்னைக்கு அடியேன் மானசீக நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மாழ்வார் உணர்ச்சி நிரம்பிய பாடல்கள் பாடியிருக்கார். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னாக்கா அவரே மயர்வர மதிநலம். சோ இந்த பாடல்கள் நாட் ஃப்ரம் நாலேஜ், ஜஸ்ட் நாலேஜ். இந்த பாடல்கள் பாசுரங்கள் ஃப்ரம் சரண்டர் அண்ட் லாங்கிங். நம்ம பரபக்தி, பரஞானம், பரமபக்தி சொல்றோம் இல்லையா, அந்த பரம பக்தி நிலையில லாங்கிங், பெருமாள் திருவடி கிடைக்குமான்ற அந்த லாங்கிங்ல பாடியிருக்கார் ஆழ்வார். ஒரு பெரிய என்ன சொல்லலாம், அழகிய பாவமே சொல்லலாம் ஆழ்வார்க்கு. இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பாசுரமா என்ன சொல்றதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேத புருஷன் இருக்கார் இல்லையா, வேத புருஷன் ஆனந்தவல்லின்னு ஒரு ரெக்கார்டிங், ஆனந்தவல்லின்னு ஒரு வேதம் சேவிக்கிறா. அந்த ஆனந்தவல்லியில பாத்தீங்கன்னா வேத புருஷன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எப்படி பெருமாளோட அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் பெருமாள் எம்பெருமான் இல்ல அந்த பிரம்மம் நிர்குணன் அல்லன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம புற மதத்தை அந்த மதங்கள்லாம் எடுத்து படிக்கும் எதுக்கு படிக்கிறோம்னா அந்த ஸ்ரீபாஷ்யம்ல ரெஃபரன்சஸ்க்கு வருது எல்லாமே.
அதுல எந்த இதுல என்ன சொல்லியிருக்கான்றது தெரிஞ்சா அதை வந்து டிஃபீட் பண்றாரு நம்ம எம்பெருமானார் பாஷ்யக்காரர். அதுல வந்து நிர்குணன் அப்படின்னு சாதிச்சிடுறா. எம்பெருமான் நிர்குணன், குணமே இல்லாதவன் அப்படின்னு சாதிக்கிறா. பிரம்மம் நிர்குணன் அப்படின்னு. அதெல்லாம் கண்டனம் பண்ற விதமா நிர்குணன் இல்ல, அனைத்து கல்யாண குணங்களுக்கும் ஒரு ரூபம் இருந்தா அது எம்பெருமான் தான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அத வேத புருஷன் கிட்ட கேட்கும் போது வேத புருஷன் சாதிக்கிறார் ஆனந்தவல்லியில பெருமாளோட குணங்கள் எவ்வளோ ஒரு ஆனந்தம் தரும், அதை நான் வந்து அளவிட பார்க்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஒண்ணுத்தையா சொல்லி சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா நம்ம சாரதி சுவாமி கூட சொல்வார், ஒரு ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சி வந்து இவ்வளவுதான் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ். இந்த குச்சியை தனித்து இது எவ்வளவு அளவு அப்படின்னா மெஷர் பண்ணாம நம்ம சொல்லணும்னா சொல்ல முடியாது. அதுவே இது பக்கத்துல இன்னொரு ஒரு பெரிய குச்சி வச்சோம்னா இந்த குச்சி பக்கத்துல இது சின்னதா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி எதை வச்சாலும் எம்பெருமான் கிட்ட எம்பெருமான்னா அளவிட முடியாத அளவுக்கு இருக்கானா. அந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப அழகா ஆனந்தவல்லியில காமிக்கிறா. அது அடியன் வந்து ஒரே ஒரு 30-40 செகண்ட் ஒரு ரெக்கார்டிங், அது கேளுங்க. அது அடியன் வர்த்தா இவர் மாதவ சுவாமி சாதிச்சிருக்கார். ஒரே நிமிஷம் போடுறேன். கேக்குறதா இந்த ரெக்கார்டிங் பிளே பண்றது? அது மட்டும் கேட்டுக்கோங்க, திருப்பி பிளே பண்றேன் அது மட்டும், அப்புறம் சொல்றேன் என்னதுன்னு. यतो वाचो निवर्त्यन्ते अप्राप्य मनसा सह आनन्दं ब्रह्मणो विद्वान् न बिभेति कदाचनेति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य तस्मान्मनोमयात् अन्योन्तर आत्मा विज्ञानमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदथाम् अन्वयं पुरुषविदः तस्य श्रद्धैव शिरः हृदं दक्षिणः पक्षः सत्यमुत्तरः पक्षः योग आत्मा महपुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति. இது வந்து என்னன்னாக்கா வேத புருஷன் சாதிக்கிற இது 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 கவலை அப்படின்றா. ஒரு நம்ம பாசுறோம்னு சொல்ற மாதிரி அவ கவலை அப்படின்றா. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இதுல நம்ம ஜீவாத்மா ஆத்மாவை கம்பேர் பண்றா, பரமாத்மாவை அளவே இட முடியல அவரார ஆரம்பிச்சுட்டு என்னால இது முடியவே முடியாது அப்படின்னு அவர் சாதிக்கிறார் கடைசியில. அது வந்து நம்ம இங்க உயர்வர உயர்நலம் பதிகத்துல ரிலேட் பண்றார். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்பிள்ளை. நம்ம இதுவும் பார்த்திருக்கோம். ஈடு வந்து எத்தனை வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு எழுதியிருக்கா எல்லாரும். நம்பிள்ளையோட வியாக்கியானம் அந்த வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் அவர் 12,000 படி எழுதியிருக்க. அந்த 12,000 படி வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு கிரந்தம். ஏன்னாக்க நம்பிள்ளை வந்து 100 தடவை நஞ்சியர்கிட்ட போய் வியாக்கியானமா கேட்டிருக்காராம். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். 1 தடவை 2 தடவை இல்ல, 100 தடவை பகவத் விஷயமா வியாக்கியானமா கேட்டிருக்கார் அவர் ஆச்சாரிய நஞ்சியர் கிட்டேந்து. அப்போ ஒரு தடவை அவர் எழுதியிருக்கும் போதும் என்னமா ஆனந்தமா இருந்திருக்கும் அவருக்கு, என்ன மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும். அதுல சாதிக்கிறார் நம்மாழ்வார் வந்து ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு பங்கியும் கிடையாது, ஒரு லெட்டர் ஒரு அக்ஷரத்துக்கு மீனிங் சாதிச்சிருக்கார் நஞ்சியர் அப்படின்னு அவர் சாதிக்கிறார். அதனாலதானோ என்னமோ நம்ம சுவாமி சொல்றார் இதுக்கு ஈடு என்று பெயர். ஏன்னாக்க அவ்வளோ ஈடுபட்டு கேட்டிருந்தாலாம். அததான் நம்ம மணவாள மாமுனிகள் சுவாமி வந்து ஸ்ரீரங்கத்துல சாதிக்கும் போது எம்பெருமானே அவருக்கு வந்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரன் தனியன் சாதிக்கிறான். பெருமாள் வந்து ஆச்சாரியனுக்கு சிஷ்யனா வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் வாய்ந்த இது நம்ம திருவாய்மொழியும் சாதிச்சுட்டோம். இந்த உயர்வர உயர்நலம் இந்த பாசுரம்
அத வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தேவராஜ பெருமாளுக்கு இத சமர்ப்பிக்கிறார். தேவராஜ பெருமாளை தான் டினோட் பண்றது இது அப்படின்னு. இத நம்பிள்ளை ஈடுல நம்ம பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகா ரிலேட் பண்றார். எப்படி இது இந்த பதிகம் தேவராஜ பெருமாளுக்கு சொல்றார் அப்படின்னாக்க அந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் அங்க மட்டும்தான் இந்த பதிகம் வந்து ஆத்ம உபதேச பதிகம் இல்லையா. சோ மத்த எல்லா இடத்துலயும் ஞான முதிரை சாதிச்சுட்டு இருக்கார் ஆழ்வார், எல்லா தலத்திலயும் எல்லா திவ்ய தேசத்திலயும். இங்க நம்ம தேவராஜ பெருமாள் கிட்ட நம்மாழ்வார் பார்த்தேன்னா அழகா இந்த மாதிரி ஒரு ஆத்மத்துக்கு உபதேசம் பண்ணிக்கிறார், சுவாபதேசம் மாதிரி அது பண்ணிக்கிறார் அப்படின்றதுக்கு சிம்பலைசிங்கா ஆழ்வார் அங்க எழுந்தருளிருக்கார் அப்படின்னு ரிலேட் பண்றா. இதுல சில பாயிண்டர்ஸ் நம்ம பார்க்கலாம், என்ன ரெண்டு சுவாமியும் சாதிச்சிருக்கா அப்படின்னு. அடியன் ஆச்சாரியர்கள் உயர் வரை உன்னை அறிய கிட்டிலேன் அப்படின்னாக்கா, நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் வந்து ஒரு மாடியில நின்றுட்டு இருக்கோம், ஒரு அபார்ட்மெண்ட் ஒரே கம்யூனிட்டியில ஒருத்தர் ஒரு லெவல்ல நின்றுட்டு எம்பெருமான் கிட்ட என்னோட ஜீவாத்மா அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, நான் இவ்வளவு கிட்ட போயிட்டேன்னு எல்லாரும் அழுதுன்னு இருக்கோமா ஹெல்ப்லெஸ்னஸ்ல. தட் எம்பெருமானுக்கும் எனக்கும் இவ்வளோ தூரத்தை இருக்கானே அவன் அப்படின்னு. அந்த அழுகதான் வந்து பிகினிங் ஆஃப் பக்தி அப்படின்னு சொல்றா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாசுரமும் சரி மத்த வர பாசுரங்கள் எல்லாமும் சரி, பெரிய நாயகன் யாரு? பெரிய நாயகன் பரவாசுதேவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனை எப்படி அவன் வந்து அவ்வளோ தூரத்துல பெருமாள் இருந்தாலும் சர்வஞனாவும் இருக்கான். அவன் அவ்வளவு தூரத்துல இருந்தும் அவன் திருவடிகள் நம்மளுக்கு கிட்டரா மாதிரி ஆக்சசபிளாவும் பெருமாள் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இந்த மூல பிரம்மம் அல்ல, அந்த முத்தும் சகல தர்மங்கள் உடையவன், சகல கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்றத சாதிச்சிடுறார். அடுத்தது இது வந்து இந்த பக்தி வந்து இந்த மயர்வர மதிநலம் சொல்றா இல்லையா, அது வந்து பக்தி ரூபா பண்ண ஞானம் ஆழ்வாருக்கு. பக்தி இஸ் லவ் ட்ரிவன், இட் இஸ் நாட் ட்ரிவன் பை எனி ரூல்ஸ் ஃபார் ஆழ்வார். அதேதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் கிட்டேந்தும் இந்த பாசுரங்கள் கிட்டேந்தும் நம்ம வந்து ஒரு ஆப்ளிகேஷன்ற ஒரு பாத்துல இருந்து ஸ்லோவா நழுவி நம்ம டிவோஷன்ற பாத்துல போறோம். அது வந்து அடியனுக்கு ரொம்ப உகந்த மாதிரி இருந்தது இதை கேட்கும் போது. எப்படி வந்து நம்ம ஒருத்தரோட ஜீவாத்மாவும் பரமபதம் தான் விரும்புறது. ஆத்மா வந்து ஜீவாத்மாவோட அல்டிமேட் கோல்ன்னு பாத்தீங்கன்னா அது எட்டர்னல் கைங்கரியம். நம்ம சொன்னோம்னா அதுக்கு என்னது, பரமபதத்துல போய் எம்பெருமானும் பரமபதத்துல போய் நம்ம ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையா. அவனே அருளும் அவனே அடையும் வழி. இதுவும் நம்ம பார்த்தோம், நேத்திக்கெல்லாம் பார்த்தோம். உபாயமும் பெருமாளே, உபேயமும் பெருமாள். அவன் திருவடிகள்ல சரண்டர் ஆகுதுதான், சரணாகதி தான் நம்மளுக்கு டோட்டல் கீ டு அட்டைன் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆழ்வார் வந்து ஒவ்வொரு சொல்லும் அவனிடம் போகிறதுக்கான ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் அமைச்சு வச்சிருக்காராம் ஆழ்வார். அந்த பிரிட்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாய்மொழி அப்படின்ற ஒரு பிரிட்ஜ். என்னன்னாக்கா இட் இஸ் நாட் ஜஸ்ட் பொயட்டிக் பியூட்டி. நம்ம படிக்கும் போதே எவ்வளவு அழகா அவர் விதி வழி அடைய நின்னரே அழகா வருது இல்லையா பாசுரங்கள். பட் ஒரு பாசுரமும் நாட் ஜஸ்ட் பொயட்டிக் பியூட்டி, பட் அது டீப்லி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவும் கூட அப்படின்னு சாதிக்கிறேன். அடுத்தது இந்த லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு, இந்த ஞானம், இந்த அகில ஞானத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னை பத்தி கொள்ள ஒரு ஆத்மா வந்து தொடங்குகிறது எப்போனா நம்ம இந்த திருவாய்மொழிய அன்வயிக்கும் போது. எப்படி பத்த முடியும்? நம்மளாலே ஈஸியா பத்திட முடியுமா அப்படின்னா பின்னாடியே வருது எல்லாமே. என்னன்னாக்க அப்போதான் அந்த ஆச்சாரியர்களோட ரோல் என்ன அப்படின்னு சாதிக்கிறார். ஆழ்வாரால் ஆரம்பிக்கப்படும் வழி ஆச்சாரியர்களால் தொடர்கிறது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ஜீவாத்மா உள்ளதான் இருக்கு, ஒரு மனசுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, இங்க பரமாத்மா பளிச்சுன்னு இருக்கான். அப்படி இந்த பளிச்சுன்னு பிரகாசிக்கிற பரமாத்மா எவ்வளவு பிரகாசம்னா 100,000 கோடி சூரியர்கள் இருந்தா அவ்வளவு பிரகாசம். அதையோட தாண்டி அந்த பிரகாசத்துல இந்த ஜீவாத்மாக்கு பரமாத்மா யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாதான். ரெண்டும் ஒரு 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு மனசுக்குள்ள. அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு சரீரம் தேவைப்படுறது.
அந்த சரீரம் யாருன்னா நம்ம ஆச்சாரியன், அஸ்மத் ஆச்சாரியன் அண்ட் ஆல் ஞானாச்சாரியர்கள், அவள்லாம் தான் நம்மள அழிச்சுன்னு போறா இந்த வழிக்கு அப்படின்னு காமிக்கிறா. சோ ஆச்சாரியா வந்து என்ன, they lead us on this journey. எதுல? த்ரூ பக்தி அண்ட் பிரபத்தி. பக்தியிலயும் சரணாகதி, பிரபத்தி பண்றதுக்கு ஆச்சாரியர்கள்லாம் வழிகாட்டுறா அப்படின்னு சாதிக்கிறார். அது வந்து நம்ம பார்த்தோம் எப்படி வந்து இது நிறைய தடவை பார்த்துட்டோம், எப்படி ஆச்சாரியாஸ் வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் பெருமாளை புரிஞ்சிக்க கூடிய ஒரு நிலை கொடுக்கிறா. அந்த நிலைக்கு எப்படி போகணும்னு நம்மள அழிச்சின்னு போறா அவளே. என்ன மாதிரி சரண்டர் பண்ணணும், என்ன மாதிரி பக்தி பண்ணணும் அதையும் அவ கத்துத்தரா. இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஐ டிசர்வ் மோக்ஷா அப்படின்னு இருக்கக்கூடாதான். ஐ டிசர்வ் மோக்ஷானா நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்ததுனாலயோ கோத்திரத்தினாலேயோ நான் டிசர்வ் மோக்ஷா கிடையவே கிடையாது. பட் எனக்கு அந்த எம்பெருமான் வேணும், ஐ நீட் யூ எம்பெருமான் அப்படின்னு மோஸ்ட் ஹியூமிலிஃபைடா நம்ம கேட்டோம்னாக்க பெருமாளே அந்த கதியை நம்மளுக்கு அமைச்சு தரான். அதுதான் வந்து எப்படி நம்ம முழுவா மனோவாக்காயமா எம்பெருமான் திருவடியில அடையலாம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற ஒரு இது பார்த்தீங்கன்னாக்க இப்போ பாசுரம் வந்து ஒரு ஜஸ்ட் என்ன சொல்றதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். உயர்வர உயர்நலம் பாசுரம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பெருமாளுக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் இல்ல, ஒரு இல்ல அப்படின்னு சொல்ற வாழ்க்கெல்லாம் இது இல்ல பண்ணிடுறது. அவன் வந்து அத்தனை குணங்களோட பெருமாள் இருக்கான். எவ்வளவு வந்து அன்கண்டிஷனலா அவன் வந்து நம்ம மேல இருக்கான், நம்ம மேல காமிக்கிறான் எல்லா குணத்தையும் அப்படின்னு காமிச்சு எப்படி அவன் வந்து அயர்வரும் அமரர்கள் அதிபதி, நித்தியசூரிக்கெல்லாம் அவனே அதிபதியா இருக்கான். இங்கதான் ரொம்ப அழகா வந்து நம்பிளையும் எடுத்து காட்டுறார். ஃபர்ஸ்ட் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லிட்டார். அடுத்தது அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் தான் வந்திருக்கணும். ஆனா மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் வந்திருக்கு. ஆழ்வார் வந்து பெருமாள் சொன்ன உடனே இத அன்பயமா உயர்வர உயர்நலம் எவன் யாருன்னு கேக்குறா. அவன் மயர்வர மதிநலம் எவன்னு கேட்ட உடனே ஆழ்வாருக்கு தனக்கு பண்ண கிருத்தஜத்தை, பெருமாளுக்கு கிருத்தஜத்தை காமிச்சுக்கிறதுக்கு உடனே அவர் ஞாபகம் வந்துருத்தான் அவருக்கு, ஆழ்வார்க்கே. அதனால அவன் யாரு? எனக்கு மயர்வர மயர்நலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அடுத்தது அவன் துயர் அரு சுடரடி தொழுதழேன். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாசுரம். இந்த பாசுரம் அப்புறமா நம்ம டீட்டெயில்டா நம்ம அன்வைக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மனநக மலமர மலர் மிசை எழுதரும், ரொம்ப அதிசயமான பாசுரம். பெருமாள் வந்து முன்னாடி யாரு எவன் எவன்னு காமிச்சிட்டாரு இல்லையா. இதுல வந்து எப்படி அவன் வந்து மத்த இதுக்கெல்லாம் அந்த குச்சி ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அனாலஜி, அந்த மாதிரி எப்படி டிஸ்டிங்டா இருக்கான் பெருமாள். எப்படி வந்து அவன் வந்து ஒரு காம குரோதம் எல்லாத்துல இருந்தும் அவன் வந்து எப்படி அவனை மெஷர் பண்ணலாம், எப்படி இதுல இருந்து தனிப்பட்டு இருக்கான் பெருமாள். அவன் துயரறு சுடரழி தொழுதழி என் மனதி அப்படின்னு இந்த பாசுரத்துல அது. அடுத்தது இளனது உடையனது என நினைவு அறியவன். இதுல வந்து பகவானோட கனெக்ஷன் காமிக்கிறார் வித் எல்லாத்தோடையும், மத்த எல்லாத்தோட மெட்டீரியல் ரெல்னு வச்சுக்கலாம். அதுல அவனோட கனெக்ஷன் என்ன, அண்ட் இந்த கனெக்ஷன்னால அவன் எம்பெருமான வந்து ஒரு லிமிட்டேஷன் கிடையாது அவனுக்கு. நம்ம வந்து சித்து அச்சித்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் எம்பெருமான் தரேன், எம்பெருமான் தான் சேஷி, நம்ம எல்லாம் சேஷ பூதர்கள். அது வந்து எப்படி அவன் வியாப்தமா இருந்தாலும் எல்லாமே அவன் கிட்டதான் ரெஃப்யூஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்துல காமிக்கிறார். அடுத்தது என்னது? நாம் அவன் இவன் உவன். இது ரொம்ப அதிசயமான பாசுரம். இதுல வந்து ஸ்வரூபத்தோட பேசிக் நேச்சர் என்ன அப்படின்னு எம்பெருமான் அப்படின்னு நம்மாழ்வார் காமிச்சு தரார். ஸ்வரூபத்தோட பேசிக் நேச்சர் என்ன? சர்விட்யூட். சர்விட்யூட்னா என்ன? நம்ம பகவான் அவனே நம்மளுக்கு சேஷி, அவனால நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா. இதுலதான் அந்த சாமானிய அதிகரணம் அதெல்லாம் இதுல வருது. அது ரொம்ப எலாபரேட்டா நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டாம், படிக்கும் போது நம்ம இது பண்ணலாம். பெருமாள் எப்படி எல்லாத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்றதோட பேசிக் இதுதான் இந்த 4வது பாசுரம். அடுத்தது 5வது பாசுரம் அவரவர் தமது. இது வந்து அதோட கண்டினியூஷன் வச்சுக்கலாம். எம்பெருமான் வந்து எல்லாத்துக்குள்ளயும் அவன் அடைஞ்சுன்னு இருக்கான் இல்லையா. இது வந்து
கரண்யம் அப்படின்னு சாதிக்கிறா. என்னன்னாக்கா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பொருள்கள் எடுத்துக்கோங்களேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் பொருள், ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது என்டிட்டிஸ ஃபோக்கஸ் பண்றதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு அதிகாரியை நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாவே வருது இப்பெல்லாம். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் அந்தந்த அதிகாரியோட லெவல் எப்படி இருக்கோ, அந்தந்த அதிகாரி ஒரு தேவதா கிட்ட ஒரு ஷெல்டர் எடுத்துப்பா இல்லையா? அஸ்யூமிங் அவளோட மாஸ்டர் யாரோ, அவ எப்படி இவாளுக்கு சொல்லி கொடுத்திருக்காளோ அதெல்லாம் இது பண்றா இல்லையா? இங்க என்ன சொல்றார், இட் இஸ் அப்ராப்ரியேட், ரொம்ப அப்ராப்ரியேட் ஃபார் தோஸ் தேவதாஸ் டு பி த ஒன்ஸ் ஹூ ஃபுல்ஃபில் தோஸ் டிசையர்ஸ் அப்படின்னு. பட் பகவான் தான் எல்லா தேவதைக்காவோட மாஸ்டர் அப்படின்றதையும், அந்த அந்தர் ஆத்மா விபூதி, அந்த டுவெல்லிங் யாரு உள்ளுக்குள்ள, அந்த தேவதா உள்ளுக்குள்ளயும் யாரு இருக்கா அப்படின்றத இந்த இதுல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார் நம் பிள்ளை ஈட்டுல. அழகிய மணவாள பெருமாள். இதுல அடுத்தது பாசுரத்துல வந்து நின்னனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். இதுல வந்து எல்லா ஆக்ஷன்ஸ், இப்ப நம்ம எல்லா ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து எல்லா ஆக்ஷன்ஸ், நம்ம உட்கார்றது, இருக்கிறது, மூச்சு விடுறதுல இருந்து எல்லாமே நம்மளோட சிந்தனை எல்லாமே வந்து பகவானோட அந்த சாமானிய அதிகரணம் அந்த இதுக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு இதுல காமிக்கிறார். அடுத்தது வந்து திடவிசும்பு எரிவழி, நீர்நிலம் இவை மிசை. இது வந்து என்னன்னாக்கா, இந்த பாடி அண்ட் நம்ம ஜீவாத்மா பரமாத்மா இதோட அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ரெல்ம் இருக்கு இல்லையா ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வருது, நம்ம உடம்புல இந்த ஆத்மா எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வேதத்துல காமிச்சு கொடுக்கறது பெருமாள் தான் வியாபிய நாராயணன் வந்து வியாபியமா இருக்கிறது அந்த நாராயணன் இதுதான். எப்படி அந்த இதுல வந்து ஃபுல்லா பெருமாள் இப்ப பிரளயம் வந்தா எப்படி எல்லாத்தையும் பெருமாள் கன்சியூம் பண்ணிக்கிறார், எப்படி வந்து அவர் அதை அப்புறமா வெளிக்கொண்டு வர்றார், அந்த அந்த என்ன சொல்றது அர்த்தம் எல்லாம் இந்த பாசுரத்துல ஆழ்வார் கவர் பண்ணிருக்கார். அடுத்தது சுரர் அறி வருநிலை, ரொம்ப அழகான பாசுரம். இதுல வந்து யஷ்டி சிருஷ்டின்னு இருக்கு இல்லையா, கிரியேஷன் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு யாரு, இது வந்து பிரம்மா ருத்ரா, அவ வந்து இதுக்கு காரணம் அப்படின்றார். அடுத்தது வியஷ்டி சமாரம், அனிலேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே வந்து அவன் செயல்ல நடக்கிறது. அதுதான் என உலகு அழித்து அமைத்து உள்ளனே அப்படின்னு பெருமாள் எல்லாம் அந்தர்யாமியா இருந்து பிரம்மா ருத்ரனை இதெல்லாம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு காமிச்சு தரார். அடுத்தது 9வது பாசுரம் உளனெனில் உளனவன். அது வந்து மாத்தியமிக பௌத்த அந்த பிலாசபி, அந்த பௌத்த பிலாசபி என்ன சொல்றா, சூன்யவாதி அதெல்லாம் வந்து அவ அகேன்ஸ்டா இருக்கா இல்லையா. நம்ம வேத பாக்யாஸ் வந்து அவ வேதத்தையே அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் வந்து எப்படி எம்பெருமான் இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுவான் பை போத். என்னது, ஆழ்வாரோட இந்த வைதிக பிலாசபி என்னது, அப்புறம் இந்த அவைதிக பிலாசபி என்னது, பகவான் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், எப்படி அவனை புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி அவன் வந்து ஹீஸ் எண்ட்லெஸ் அப்படின்றத இந்த பாசுரத்துல காமிச்சு தரார் ஆழ்வார். அடுத்தது பரந்த தன் பறவையுள், ரொம்ப அழகா வந்து பரந்த தன் பறவையுள் பார்த்துட்டோம். வியாபிய நாராயண சொல்றோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கான் அப்படின்றத திருப்பி இன்னொரு தடவை ரீஐட்ரேட் பண்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. எப்படின்னாக்கா மைன்யூட் ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் இருந்தா கூட அந்த அழுக்குக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், அச்சித்து சித்து எல்லாத்துக்குள்ளயும் பெருமாள் இருக்கார். அவன் வந்து ஆம்னி பிரசன்ட் சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கிறது பெருமாள் தான் அப்படின்றத இந்த பாசுரத்துல ஐடென்டிஃபை பண்றார் ஆழ்வார். அடுத்தது கடைசி பாசுரம் இந்த பதிகத்துக்கு, கரவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை. இது வந்து எல்லா பாசுரத்தோட சம்மரின்னு கூட வச்சுக்கலாம். இது முன்னாடி சொன்னது எல்லாமே பெருமாள் தான், பெருமானுக்கு எம்பெருமான் திருவடியில தான் எல்லாமே ஆறுது அப்படின்றதுக்கு இந்த பேர் என்ன, இந்த பதிகத்தை யாரு கத்துக்கிறாளோ, லேர்ன் பண்ணி ரிசைட் பண்ணி புரிஞ்சுண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாளோ, அவ ஒரு பதிகத்துக்கும் நிகமன பாசுரம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் சொல்லி தலை கட்டுவார் ஆழ்வார்.
அது வந்து ரொம்ப மர்சிஃபுல் இல்லையா நம்ம ஆழ்வார். அதனால நின்ற 1010 வீடு வந்து இங்க பரமபதம் அப்படின்ற வீடு அப்படின்னு காமிச்சு தரார் ஆழ்வார். சரி, இது நம்மளுக்கு வந்து இந்த முதல் 10. அடுத்தது நம்மாழ்வார் திருவடிகள்ல நம்ம சரண் புகுந்து ஒரு பத்தா இந்த மாதிரி அன்பைக்கெல்லாம் சேர்ந்து. அது என் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியேன்